என்னது நீங்கள் இன்னும் டெத் நோட் அனிமே பார்க்க ஆரம்பிக்கலையா? பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 4th எபிசோடோட கதை என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ரியூக் லைட் கிட்ட, நீ உன்னோட பாதி லைஃப்பை கொடுத்தா நான் உனக்கு என்னோட ஐப்பவரை தரேன், அதை வச்சு நீ ஒருத்தரை பார்த்தாலே அவங்க பேர் அவங்க லைஃப் டைம்னு எல்லாமே தெரியும்னு சொல்லுது. அதுக்கு லைட், ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நான் ஒரு புது உலகத்தை உருவாக்கி அதுக்கு கடவுளாகணும்னு தான் இவ்வளவும் பண்றேன். அதை உருவாக்க நான் என் வாழ்க்கையில பாதையை கொடுத்துட்டா இதெல்லாம் யாரு அனுபவிப்பான்னு அந்த ஆஃபரை வேணான்னு சொல்றான். நீ பேசாம உன்னோட ஒவ்வொரு பாட்டா என்கிட்ட கொடுத்துட்டா நான் ஷினிகாமி ஆகிடுவேன்னு சொல்றான். அது அவ்வளோ ஈஸி இல்லை, நாங்களே ஏன் வாழ்றோன்னே தெரியலன்னு ரியூக் சொல்லுது. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே லைட்டுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே போய் அந்த நோட்ல எழுத ஆரம்பிக்கிறான். ரியூக்கு இவன் என்ன பண்ணுறானே புரியலை. நெக்ஸ்ட் டே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் வருது. பட் இந்த தடவை அவங்கெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எல் கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எல் பார்க்குறான். ஒருத்தன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் பிளட்டால் ஒரு டயக்ராமை வரைஞ்சிருக்கான். இன்னொருத்தன் ஏதோ ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு செத்துருக்கான். இன்னொருத்தன் செல்லை விட்டு தப்பிச்சு போய் பாத்ரூமில் செத்துருக்கான். இதெல்லாம் பார்த்த எல் சந்தேகப்படுறான். ஏதோ தப்பாக இருக்குது, நீங்கள் இதெல்லாம் மீடியாவில் சொல்லாதீங்க, அவன் ஏதோ இவங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறான்னு சொல்கிறான். பட் நம்ம லைட் வழக்கம் போல் அவன் அப்பா கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துடுறான். அப்போதான் லைட்டு ரியூக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான், என்னால் ஒருத்தன் எப்படி சாகணும்னு எழுத முடியுதோ அதே மாதிரி அவங்க சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு எழுத முடியும். நான் இந்த நோட்டில் சாகிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமை ரத்தத்தால் வரையணும்னு எழுதினேன். அதே மாதிரி அவன் எழுதிட்டு செத்தான். பட் இன்னொருத்தன் 1 hourல ஜெயிலேருந்து தப்பிச்சு போய் ஈஃபில் டவர்லேருந்து குதிக்கணும்னு எழுதினேன். அது நடக்கலை, பிகாஸ் அது இம்பாசிபிள். ஸோ இப்போது இதை வச்சு என்னை ஃபாலோ பண்ணுறவன் பேரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ நோட்ல எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு ராபரி பண்ண ட்ரை பண்ணி அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு அவன் பேரை அதில் எழுதுறான். நெக்ஸ்ட் டே அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டேட்டுக்கு கூப்பிட்றான். டேய், உன்னை ஃபாலோ பண்ணுறவன் பேரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ டேட்டிங்க்கு போயிட்டுருக்கன்னு கேட்குது. அதுதான் பிளானே. அவன் நான் டேட்டிங்க்கு தான் போகிறேன்னு நினப்பான். பட் ஐ ஹாவ் அ பிளான்னு லைட் சொல்கிறான். லைட்டை ஃபாலோ பண்ணுறவனும் லைட் ஒரு சாதாரணமான ஸ்கூல் பையன்தான், அவன் கிராவா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவன் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிறான். 3 பேரும் ஒரே பஸ்ல போறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஸ்டாப்ல ஒருத்தன் ஏறுறான். அதை பார்த்த லைட் கரெக்ட் டைம்னு யோசிக்கிறான். ஏறினவன் நேராக போய் டிரைவர் தலையில் கன்னை வச்சுட்டு பஸ்ஸை ஹைஜாக் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அதை பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸர், இவன் தான் நேற்று பேங்கை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணவன்னு யோசிக்கிறான். அப்போது லைட் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அவன் திரும்பும் போது அவன் கண்ணை பிடுங்கிடலான்னு ஒரு பேப்பரில் எழுதி காட்ட, அதை பார்த்த அந்த ஆஃபீஸர் ஏதோ லூசுத்தனமாக பண்ணாதன்னு சொல்கிறாரு. அவன் திரும்பவும் அவன் பேப்பரில் ஏதோ எழுதுறான். அதுக்கு ஆஃபீஸர், நீ எழுத தேவையே இல்லை, பொறுமையாக பேசினாலே அவனுக்கு இன்ஜின் சத்தத்தில் கேட்காதுன்னு சொல்கிறான். அதுக்கு லைட், நான் எதுக்கு உங்களை நம்பணும், நீங்களும் அவன் கேங்காக இருந்தீங்கன்னான்னு கேட்குறான். இப்போ அந்த ஆஃபீஸருக்கு வழியே இல்லை, இவன் கிராவா இருக்க வாய்ப்பு இல்லை, ஸோ நம்ம ஐடி கார்டை இவன் கிட்ட காட்டலான்னு லைட் கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கி பார்த்த லைட் இவன் அமெரிக்காவோட FBI ஏஜென்ட்டுங்கிறதையும் இவன் பேரையும் தெரிஞ்சுக்கிறான். அந்த ஐடியா அவன்கிட்டவே திரும்ப கொடுத்துட்டு நான் உங்களை நம்புறேன்னு சொல்கிறான். அப்போது அந்த ஹைஜாக்கர் கிட்ட வரும்போது லைட் பேக்கெட்லேருந்து கையெடுக்கிறான். அவன் வச்சிருந்த பேப்பர் கீழே விழுது. அந்த ஆஃபீஸர் லைட் கன்னை பிடுங்க போகிறத எழுதியிருந்தா அதை பார்த்தா ஆபத்துன்னு யோசிக்கிறான். பட் அந்த பேப்பரில் அவங்க டேட்டிங்கான பிளான் இருந்தது. ஹைஜாக்கர் இந்த காலத்து பசங்களுக்கு இதே வேலைன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது திடீர்னு திரும்பி பார்த்தா, யாரா நீ, அங்கே என்ன பண்ணுறேன்னு பயத்தில் ரியூக்கை பார்த்து கத்துறான். ரியூக் குழப்பத்தில், நான் உன் கண்ணுக்கு தெரியுறேனா? அப்போது நீ எடுத்த பேப்பர் டெத் நோட்டில் இருந்து லைட் கிழிச்சதுன்னு அவன் கிட்ட போகுது. அவன் பயத்தில் ரியூக்கை சுடுறான். பட் எல்லாம் அவன் உடம்புக்குள்ளே பூந்து போகுது. அந்த ஆஃபீஸர் இவன் ஏதோ கற்பனை பண்ணுறான்னு யோசிக்கிறான். அந்த திருடன் வேகமாக முன்னாடி ஓடி போய் பஸ் டிரைவரை வண்டியை நிறுத்த சொல்லி கத்துறான். அந்த ஆஃபீஸரும் பின்னாடியே போகிறான். பஸ் நின்னதும் பஸ்ஸை விட்டு குதிச்சிடுறான் அவன். அப்போ ஒரு கார் அவன் மேலே மோதி அங்கேயே அவன் செத்துறான். அப்போதான் ரியூக்கு புரியுது, லைட் கேர்ள் ஃப்ரெண்டை டேட்டில் கூப்பிட்டதுல இருந்து ஹைஜாக்கர் பஸ்ஸு ஏறினது, லைட் டெத் நோட் பேப்பரை கீழே போட்டது, கடைசியாக அவன் ஆக்சிடென்ட்டில் செத்ததுன்னு எல்லாமே லைட்டோட பிளான்னு. சிறப்பான ஆள் நீ. எபிசோட் 4 இதோட முடியுது. சீக்கிரமாகவே எபிசோட் 5 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.